ஜனநாயகம் திரைப்படம் ஆன்லைனில் கசிந்தது அமித்ஷாவின் திட்டமிட்ட மிரட்டல் நடவடிக்கை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டியுள்ளார். தணிக்கை வாரியம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் திரைத்துறையை அச்சுறுத்தவே இவ்வாறு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது நடிகர் விஜயை நிலைக்குலைய செய்வதற்காக விடுக்கப்பட்ட நேரடி மிரட்டல் என்றும் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்தார். அமித்ஷாவை பொறுத்தமட்டிலும் இந்தியாவுடைய திரைத்துறையை மிரட்டுவதற்காகவும் திரைத்துறையிலிருந்து எந்த நடிகர்களோ எந்த ப்ரொடியூசரோ அவருடைய சித்தாந்தத்திற்கு எதிராக அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு நிலையை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் அமித்ஷா திட்டம் போட்டு செய்த சதிதான். இதுல அமித்ஷா இன்வால்வ் ஆயிருக்காரு. ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் வெளியான விவகாரம் தொடர்பாக ஆதவர்ஜுனாவை பயன்படுத்தி அரசியல் நாடகம் நடத்தப்படுவதாக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோர நடிகர் விஜய் தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். ANS பிரசாத் வெளியிட்ட அறிக்கையில் திரைப்படம் வெளியானது குறித்து தமிழக வெற்றிக் கழகம் உடனடியாக காவல்துறையில் புகார் அளிக்காதது ஏன் என்றும் வினவியுள்ளார். விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் இணையதளத்தில் சட்டவிரோதமாக வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அதில் தொடர்புடையவர்களை 48 மணி நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் என தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதற்கான நடவடிக்கையை மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என கோரினர். தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் கதிரேசன், அருள்பதி மற்றும் பெப்சி தலைவர் RK செல்வமணி உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்தனர். பேரணியாக சென்று அரசிடம் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அப்போது தெரிவித்தனர்.